ரீசென்ட்டா பார்த்தா, இன்டர்நெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்&டி சேர்மன் எஸ்.என். சுப்ரமணியன் சொன்ன ஸ்டேட்மென்ட்க்கு வந்து பார்த்தா, எகெயின்ஸ்ட்டா நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஐ டோட்டலி அக்ரி வித் ஹிம். பிகாஸ் எலான் மஸ்க் எல்லாத்துக்கும் தெரியும். ஹி இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பெர்சன். நம்ம எல்லாரும் வந்து எலான் மஸ்க் மாரி ஆகணும்னு நெனைக்கிறோம். அவர் மாரி காசு சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறோம். பட் வி டோன்ட் நோ ஹவ் மச் ஹார்ட் ஹி வொர்க்ஸ். ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 16 ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்ட்ல அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படின்ற ஒரு ஸ்டேட்மென்ட் குடுத்திருக்காரு. ஒரு சிம்பிள் கேஸ் எடுத்துக்கங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க மளிகை கடை எடுத்துக்கங்க. ஆக்சுவலா அது ஒரு காலையில ஒரு 7 இருந்து 7:30க்கு ஓப்பன் பண்ணுவாங்களா? பட் அது குளோஸ் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா, 9 இருந்து 9:30யா இருக்கும். ஸோ அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடை ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஆர் 2 ஹார் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்காக ஒரு பிரேக் எடுப்பாரே தவிர, காலையில திறந்த கடைய நைட் 3:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடையிலேயே தான் இருப்பாரு. இன்கேஸ் அவர் வந்து ஒரு 2லிருந்து 3 பிரான்ச் வச்சிருந்தாரு அப்படின்னா, அந்த கடை, இந்த கடைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே, ஹாலிடே எதுவுமே இல்ல. ஸோ மிஸ்டர் எஸ்.என். சுப்ரமணியம் சொன்ன ஸ்டேட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா போறதும், நெகட்டிவா போறதும் ஒரு ஒரு பீப்பிளோட மைண்ட் செட் பொறுத்து தான் இருக்கு. கடைசி வரை நம்ம ரிட்டயர்ட் ஆகுற வரைக்கும் ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயியா இருந்து ஆவரேஜான லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா, அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட் வந்து நெகட்டிவா இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து ஒரு ஆன்டர்பிரனர் ஆகணும், ஒரு ரிச்சான லைஃப் வாழணும், ஒரு வெல்த்தியான லைஃப் வாழணும் அப்படின்னா, அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஸோ இன்னைக்கு வேர்ல்ட்ல இருக்க நெறைய இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மணிக்கணக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த பொசிஷனுக்கு போயிருக்காங்க. நான் அந்த பொசிஷன் இல்ல அந்த மாரி இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சனா ஆகணும், இல்ல அந்த மாரி ஒரு பவரான பொசிஷனுக்கு போகணும்னா, கண்டிப்பா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். எத்தன பேர் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அதுல வந்து பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யா நாதல்லா கூட பேசினதையும், பிரைம் மினிஸ்டர் மோடி கூட பேசினதையும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சைனா வந்து ஒரு மார்க்கெட் லீடரா இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம். இப்போ இந்தியாவும் அந்த மாரி மார்க்கெட் லீடர் ஆகணும்னு ஆசைப்பட்டா, கண்டிப்பா இங்க இருக்க வொர்க் ஃபோர்ஸ் வந்து அந்த மாரி ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ் ஒன். அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, சில பேத்துக்கு புடிக்கலாம், சில பேத்துக்கு புடிக்காமயே போகலாம். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, தியாகராஜா குமாரராஜா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஒரே மாவுல சுடுற தோசை சில பேத்துக்கு பிடிக்கும். ஆனா, அதே மாவுல சுடுற இட்லி பல பேத்துக்கு பிடிக்காது. ஸோ அதே கதை தான். ஸோ உங்களுக்கு புடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. இல்லையா விட்டுருங்க.